பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் தானாக தேடிக்கொண்ட வியாதி சிலர் இந்த வேதத்தில் இருக்காங்க. தானே போய் தேடிக்கிட்டான். கேயாசி நல்ல மனுஷன். இருந்த இடம் எது? எலிசா தீர்க்கதரிசிட்ட. இந்த எலிசா தீர்க்கதரிசி யாரு? ரெட்டிப்பான வல்லமையை கேட்டு பெற்றுக்கொண்டவன். எலியாவின் பிறகே ஓடி தண்ணி ஊற்றி கை கழுவுறது அவருடைய வேலையா இருந்துச்சு. எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது கேட்டார், நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு ஏதாவது செய்யணுமா அப்படின்னா என்கிட்ட கேளுன்னார். அப்போ கேட்டான், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9-10 அவன் கேட்டான், ஐயா உம்மிடத்தில் இருக்கிற ஆவியின் வல்லமை எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன்னா. இவர் கேட்டால், கேட்டாலும் கேட்டால் நல்ல கேள்வியை கேட்டியப்பா, ஆனால் இதை பெறணும்னா ஒரு காரியம். அவர் சொன்னார், அரிதான காரியத்தை கேட்டாய். நாம் இன்னைக்கு எதையோ ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். எனக்கு கண்பானவர்களே, வல்லமையை கேளுங்க. அவன் கேட்டான், ரெட்டிப்பான ஆவியின் வரத்தை எனக்கு எப்படி கொடுக்கணும்? ரெட்டிப்பாய் வேண்டுகிறேன். அவர் சொன்னார், அரிதான காரியத்தை கேட்டாய், உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது என்ன நீ கண்டால் அது உனக்கு கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காதுன்னா அவ்வளவுதான் தாமசம். அவர் எங்க ஓடுனாலும் சரி விடாம ஓடி போய் அந்த ரெட்டிப்பான வல்லமையை பெற்றுக்கொண்ட எலிசாவினுடைய வேலைக்காரன் யாரு? இந்த கேயாசி. எனக்கு கண்பாருடைய எலிசா ஒரு தோண்டி அவன் அற்புதத்தை கண்ணால பார்த்தவன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19 அந்த ஊற்று பாழாய் கிடந்த ஊற்றை இனி பாழும் இராது, நிலத்துக்கு கேடு இருக்காதுன்னு சொல்லி ஒரு தோண்டி உப்ப வச்சு அற்புதம் செய்த ஒரு ஊழியக்காரன் எலிசா இல்லையா? 2 ராஜாக்கள் 2:19 வாசிங்க பார்க்கலாம். மிக அழகான ஒரு வசனம். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றான். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாங்கன்னா அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன். இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. அவ்வளவு அற்புதத்தை செய்தவன். ஆனா அவன்கிட்ட வேலை பார்த்தவன் எப்படி இருந்தான்? அதுதான் தியானிக்க போறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து எடுத்து வச்சுங்க. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்சதான் பாட போறோம். பாலைவனத்தில் கிடந்தே தேடி கண்டு விழித்தே, பாலைவனத்தில் கிடந்தே தேடி கண்டு விழித்தே, கண்ணிமணி போல காக்கின்றீ, கழுகு போல் சுமக்கின்றீ, என்னை கண்ணிமணி போல காக்கின்றீ, கழுகு போல் சுமக்கின்றீ. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா,
பகலும் கூட என்னை நடத்துகின்றே, இரவும் பகலும் கூட என்னை நடத்துகின்றே. கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. ஆண்டவர் நினைக்கும் போதே இவ்வளோ இருக்குன்னா, கூடவே தீர்க்கதரிசியோட இருந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பான்? அவனை எங்க போய் கண்டுபிடிச்சாரு? ரெட்டிப்பான வல்லமையை கேட்டு பெற்றுக்கொண்ட எலிசாட்ட இருந்திருப்பான்னா இவன் என்ன வந்திருக்கான்? அதை விட 200 பங்கு வல்லமையில் வந்திருக்கலாம். ஆனால் அவசரப்பட்ட புத்தி, அதான் தனக்கு மட்டும் இல்லை தான் சந்ததிக்கே ஒரு பெரிய சாபத்தை சம்பாரிச்சு வச்சான். நாகமான் ஒரு குஷ்டரோகி. ஏன்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை பார்க்கிறோம். சீரியாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். ஆமா, நம்ம நாடு அப்படித்தான் இருக்கு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்ங்கிறோம். ஆனால் இன்னைக்கு போகாத குஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், தீட்டு உள்ளவன் தீட்டு இல்லாதவன், பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன், இன்னும் இந்த குஷ்டரோகம்லாம் போகலையே. தீண்டாமைங்கிற குஷ்டரோகம் எனக்கு கண்வானுடைய இன்னைக்கு எவ்வளவோ முன்னேறிட்டோம். இன்னைக்கு பார்த்தா அமெரிக்காவில் போய் பார்த்தா இந்தியாவில் இருக்கிற அங்கே அமெரிக்காவில் நாசாவில் வேலை பார்க்குற 6 விஞ்ஞானியில் ஒருத்தன் யாரா இருக்கான்? இந்தியனா இருக்கிறான். ஆனால் அவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். பில்கேட் கம்ப்யூட்டருடைய உரிமையாளராக இருந்தாலும் அந்த கம்ப்யூட்டர் இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்தியர்கள் போய் பணியாற்றுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாத்துலேயும் நம்ம நிறைவு கண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் நிறைவு காண முடியாதது காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற குஷ்டரோகம் போல. அப்போ தான் நாகமான் சுகமாக முடியும். இன்னைக்கு அநேக நேரம் நமக்கு சொல்லிக்கிறோம் கல்ச்சர் சிவிலைசேஷன் எல்லாத்துலேயும் வளர்ந்துருக்கோங்கிறோம். நாங்கள் இப்போ வளர்ந்து என்ன பண்ண தினம் பாருங்க, ரோட்டில் நடக்கும்போது ஓட ஓட வெட்டி கொல்லப்பட்டார், ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி கீழே விழுந்து மரித்தார். என்ன இருக்கு? எல்லாம் வளர்ந்து என்னங்க பிரயோஜனம்? இன்னைக்குள்ள பகைங்கிற குஷ்டம் போயிருக்கா? வெறிங்கிற குஷ்டம் போயிருக்கா? ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்குற எண்ணங்கிற குஷ்டரோகம் நம்ம விட்டு போயிருக்கா? இல்லையே. எனக்கு அன்பானவர்களே, நம்மளுக்கு இன்னைக்கு அநேக நேரங்களில் நினைக்கிறோம், ஆனால் நம்மளால் முடியலை. ஏன்னா நமக்குள்ளே இருக்க குஷ்டரோகம் மற்றவன்கிட்ட சொல்லவும் முடியாது. நாகமான் எவ்வளோ பாடுபட்டிருப்பான். அவன் மனைவி வேணா ஒருவேளை தூரத்தில் நின்று கேட்டிருப்பான், என்ன வேணுமாங்க? அவன் சொல்லியிருப்பான், ரொம்ப அழகாக இருக்கடி, தொற்றாத, உனக்கும் வந்துடும். இந்த நாகமானை கொண்டுதான் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட திட்டம் பண்ணியிருந்தார். யாரு? தேவனாகிய கர்த்தர். ஆனா மகா பராக்கிரமசாலியா இருந்த அவனோ குஷ்டரோகியா இருந்தான். ஆனா அவனுக்கு எங்கெங்கோ போய் வைத்தியம் பார்த்தான். எல்லாத்தையும் சொல்ல உங்களுக்கு நேரம்னா நீங்க உட்கார்ந்து அந்த அதிகாரத்தை படிங்க. எங்கெங்கோ போயெல்லாம் சுகம் பார்த்துருப்பான். ஏன்னா படைத்தலைவன். அவனை முன்னாடி படன்னு நடத்துகிறான், அவனுக்கு பின்னாடி இருக்கவன்லாம் இது தெரிஞ்சிருச்சுன்னா அவனை மதிப்பானா? இல்லை அவன் சட்டையவாது தொடுவானா? எனக்கு அன்பானவர்களே, அப்படி இருந்த அந்த நாகமானுக்கு ஐயா
தீராத குஷ்டத்துக்கு சத்துருவாய் நினைத்த சீரியாவின் ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கு கடிதம் கொடுத்தான். ஆனால் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாட்டோம், ஒருமனப்பட்டு போனோம். யார்த்த ஐயா நாகமான் போகணும்னு சொன்னால் சுகமடையணும்னு சொன்னால் ஒருமனப்பாடு வந்தால் தானே. இன்னைக்கு தேசத்தில் அந்த குஷ்டம் போகணும்னா ஒருமனப்பட்ட ஆவி ஊழியக்காரங்களுக்குள்ளே வந்துடுச்சா? வரலையே. அங்கே போகாத இங்கே போகாத. என் மிஷினரின்னா உள்ள சபைகளோட கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா மிஷினரி ஊழியர்னா வேண்டாம் 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 அப்போ சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, அப்புறம் இந்தியாவில் எழுப்புதல் எப்படி வரணும், எப்படி வரும், எப்படி அந்த குஷ்டம் தீரணும்? இந்த நாகமானுக்கு குஷ்டம் தீர்றதுக்கு உதவினவன் யாரு? சீரியாவின் ராஜா கடிதம் கொடுத்தான். சீரியாவு ராஜாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவுக்கும் கொஞ்சமாவது நேசம் உண்டா, பாசம் உண்டா? சத்துருவோட கூட நாம் ஒருமனப்பட்டு போன ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும் தான். இன்னைக்கு நமக்குள்ள அது வந்திருக்கா? இல்லையே. இவ்வளவு வியாதி இருக்கிறவனுக்கு ஒரு பெண், அடிமையிலிருந்து பிடித்து வரப்பட்ட பெண் ஒரு வழி சொல்லி கொடுத்தா. அவன் கோவிச்சுக்கிட்டு திரும்பும்போது ஒரு வேலைக்காரன் போய் கெஞ்சி கூத்தாடி, ஐயா அவர் ஒரு பெரிய வேலையா செய்ய சொன்னாரு, குளிக்கத்தானே சொன்னாரு, அதை செய்யறது அவசியம் இல்லையான்னு போய் நின்னான். ஆனால் இவனுக்கு கோபம் வந்துச்சு. என்ன கோபம்? 11ஆம் வசனத்தை பாருங்க, 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு. எதுக்கு கடும் கோபம் கொண்டாரா? அவர் நினைப்பு என்ன தெரியுமா? வாசிங்க. கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, எந்த இடத்தை? புழுத்து பொத்து வடிகிற இடத்தை தடவி. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல எந்த இடத்த? இவனுக்கு எங்கெங்கெல்லாம் புண்ணு பொத்து வடிதான் அந்தந்த இடத்த தன் தேவனாகிய கர்த்தரை தொழுது, அப்பா இப்படி வலி இருக்குமாப்பா, உனக்கு இப்படியா இருக்கு, அதை தொட்டு தடவி இந்த இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இதுக்கு யார் தப்பு? யார் தப்பு? கொரோனா வரும்போது மனைவியே புருஷனை தொடலை, பெத்த பிள்ளைய தூக்க முடியல, சொந்தக்காரன் போய் மூஞ்சியில் பார்க்க முடியல, பிளாஸ்டிக் கவரில் கட்டினான். இவர் நினைப்ப பாருங்க, அவர் வந்து பக்கத்தில் உட்கார்ந்து தேவனை, ஆண்டவரே கொஞ்சம் சோமாக்க ஜெபம் பண்ணி எந்த இடத்துலாம் புண்ணு இருக்கு காட்டு, தொட்டு சுகமாக்குவார் நம்பி இருந்தாராம். ஆனால் ஸ்நானம் பண்ணி சுத்தமாக சொல்றதுக்கு எனக்கு தெரியாதா? எங்கள் ஊரில் ஆப்னா இல்லையா, பர்பார் இல்லையா, இந்த கூவம் யோர்தான்ல குளிக்கிறதுக்கு நான் என்ன அப்படின்னா ஒருத்தன் வந்து கெஞ்சினான். 12ஆம் வசனத்தை, தகப்பனே அவர் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சோன்னா செஞ்சிருக்க மாட்டீங்களா? ஸ்நானம் பண்ணு தானே சொன்னார், அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தான் இவனுக்கு புத்தி வந்துச்சு, ஆமாம் எதுக்காக நான் கோவப்பட்டேன், சுகமாகணும்னு சொன்னால் ஒத்து போகணும். இன்னைக்கு இந்திய தேசத்தை விட்டு போகாத குஷ்டம் நிறைய இருக்குங்க. மேட்டிமைங்கிற குஷ்டம், மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற குஷ்டம். எனக்கு கண்மாருடைய வெறி தன்மை, எத்தனை காரியம் இருக்குது. இந்த குஷ்டம்லாம் போகிறதுக்குன்னா நம்ம போதிக்கணும், போகட்டும். எனக்கு கண்மாருடைய இவன் குஷ்டரோகத்தை தீக்கிறதுக்கு அவன் சொன்ன உடனே சரி ஆமாம் தப்பு தான் அப்படின்னு போய் நம்பி இறங்குனா சுகம் பெற்றுட்டான். சுகம் பெற்ற உடனே இத்தனை இடம் போயிருந்தேன் ஒன்றுமே ஆகலை, நான் கூட அவசரப்பட்டு புத்தி இல்லாமல் போயிட்டேனே, நேரம் சுகத்தை இழந்திருப்பேனே. வேலைக்காரனை பார்த்து சொல்லிப்பான், எப்பா உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப நன்றிப்பா, நான் அவசர புத்தி போகும்போது கூட நீ என்னை கெஞ்சி நிப்பாட்டினே, உனக்கு நன்றி. அந்த பிள்ளைய பார்த்து சொல்லியிருப்பான், அம்மா நான் உங்கள் நாட்டையே அடித்து நொறுக்கிட்டு வந்தேன், எனக்கு நன்மை செய்கிறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? சீரியா ராஜாவை பார்த்து கேட்டிருப்பான், நமக்கு அவனுக்கு விரோதம் இருந்தாலும் எப்படி ராஜா சோமா ஒரு லெட்டர் கொடுத்தீங்க? நீ சுகமாகணும்னா நம்ம சத்துருவை கூட என்ன செய்யணும்? சிநேகிக்கத்தான் வேணும். இவ்வளவு சுகமானவன் எதை வேணாலும் கொடுப்பான், எதை வேணாலும் கொடுப்பான். இன்னைக்கு டாக்டர்கிட்ட போய் பணத்தை கேட்கட்டும், என்ன வேணாலும் கொடுத்துருவோம், காப்பாற்றுங்க டாக்டர் அது போதுங்கிறோம்ல. இதைத்தான் சாதகமாகப்படுத்தி சிலர் மருத்துவத்தில் விட சம்பாதிக்கிறதும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எனக்கு கண்பானவர்களே, இறைவனுக்கு அடுத்த இடத்துல மருத்துவர்களை வைக்கிறாங்க.
ஆனால் அந்த இறைவனுக்கு அடியாராக இருந்த எலிசா போய் குளின்னு சொன்னால் அவ்வளோதான் சுகமாயிருச்சு. கூட போகல, தொட்டு பார்க்கல, எவ்வளோ நாளாக இருக்குது, எங்கே இருந்துச்சு, எத்தனை வருஷம் இருக்குது, எதுவுமே கேட்கல. உன் பேர் என்னன்னு கூட கேட்கல. ஆஸ்பத்திரி போனால் கூட ஓபிச்சிட்டு போட்டியான்னு கேட்பான். அங்கே ஒன்றுமே கேட்கல. உள்ளே போனால் அவர் உள்ளே வந்துக்கிட்டே சொல்லிவிட்டார், இந்த நாமான் வந்திருக்கான், ரைட், அவனை போய் குளிச்சுட்டு வர சொல்லு, அவ்வளோதான். அங்கேருந்து வந்துட்டு நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரோம். எனக்கு அன்பானவர்களே, இவன் எந்திரிச்ச உடனே எவ்வளோ யோசிச்சிருப்பான். நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்குறேன். அவனுக்குள்ள இருந்த சந்தோஷத்தை எண்ணி பார்க்கவே முடியலை. உடனே எலிசாட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்த அப்புறம் இந்தாங்க அள்ளி கொடுத்துருப்பான். அவர் சொன்னார், போடா அப்பா, எனக்கு இது வேண்டாம். ஏன்னா மத்தேயு 10:8 இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். வாசிங்க மத்தேயு 10:8, மிக அழகான ஒரு வசனம். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா, மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அரசாங்கத்துக்கு தெரிஞ்சதுனால தான் 108 விட்டுருக்காங்க, நமக்கு தெரியல. இவன் இலவசமா சோகம் கொடுத்தோன்னே இவனுக்கு ஐயா என்ன வேணும் எதை வேணாலும் கொண்டாந்துருக்க வாங்க. அவர் ஒன்றுமே வேணான்ட்டார். அங்கே நின்றிருந்த கேயாசி 20ஆம் வசனத்தை இப்போ வாசிங்க. 20 2 ராஜாக்கள் 5:20 வாசிங்க. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரனான கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்த என் ஆண்டவன் வாங்காம விட்டுட்டானே. எவ்வளவு போகுது ஐயா, வாங்கலையே, எனக்காக கொடுத்துருக்கலாம்ல. அதான் கடைசியில் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? நாகமான விட்டு போன வியாதி உன்னையும் உன் சந்ததியும் முடிக்கட்டும்னாரு, கொடுத்தார். இவன் சொல்றான் பாருங்க, என் ஆண்டவன் கொண்டு வந்ததை அவன் கையில வாங்காமல் விட்டானே, அதோட நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்து ஓடினான். அவன் போற உடனே அவன் சுகமானவன் எப்படி சந்தோஷத்தில் போயிருப்பான். ஊருக்கெல்லாம் போய் காமிக்கணும், தாரு சட்டை கட்டி நிற்கிறேன்டா, எனக்கு ஒரு வியாதி இல்லை, ஏன்னா நான் சுகமானே, நான் சுகமானே, காயங்களா நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் காயங்களால். ஹல்லேலூயா, 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 ஆனந்தமே, ஹல்லேலூயா, 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 ஆரோக்கியமே, ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், சாபமான சிலுவையில். சாபமான சிலுவையில் நானே சுமப்பேன், என் இயேசு சுமந்த பின் நானே சுமப்பேன், நானே சுமப்பேன், என் இயேசு சுமந்த பின், சுமந்த பின். ஹல்லேலூயா, 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 ஆனந்தமே, ஹல்லேலூயா, 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 ஆரோக்கியமே, ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. எனக்கு அன்பானவர்களே, பிறகு ஓடி ஏதாகிலும் வாங்குவேன்னா அவன் போற ரதத்திலிருந்து குதிச்சான். ஏன்னா முன்னாடி தான் புண்ணுன்னு பயம் வலிக்குமே, இப்ப என்னாச்சு, சுகம், கம்ப்ளீட்டா சுகமாச்சு. ரதத்துல இருந்து குதிக்க ஏற்கனவே படை வீரன்,
படையினுடைய தளபதி, எண்ணிக்கையுள்ளவன். படையெடுத்தா வெற்றி நாம் திரும்புறோம்ல. ரதத்துல இருந்து குறித்து கேட்டான், என்ன சுக செய்தியா வாசிங்க. அந்த நான் இவன் பிறகு ஓடுனான். நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறது. தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவருக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து குதித்து சந்தோஷம் வந்துருச்சுன்னா நடந்து துதித்து குதித்து வருவாங்க. சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலைதேசத்தில் இருந்து என்னிடத்தில் வந்தார்கள். ஆசை வந்துருச்சுன்னா பொய் சொல்ல சொல்லும். ஆசை வந்துருச்சுன்னா பொய் என்ன செய்ய சொல்லும்? சொல்லும். ஆனா நீதிமொழிகள் 21:6 சொல்லுகிறது, பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்கிறவன் தன் சாவை தேடுகிறவன் விடுகிற சுவாசம் போல இருக்கும். இவன் இப்பதான் 2 பேர் வந்தாங்க. அவங்களுக்கு மாற்று வஸ்திரம் வேணும், ஒரு தாளந்து வெள்ளி வேணும், அவ்வளவுதான். இவர் பார்த்தாரு, நான் தான் எல்லாத்தையும் தாரேங்கிறப்பா, ஏன்னா இந்த சுகத்துக்கு ஈடா எதை கொடுக்க முடியும்? என்னத்தை கொடுக்க முடியும்? என்ன கொடுப்பே இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே இயேசுவே. எனக்கு அன்பானவர்களே, அவன் கட்டி தூக்க கூட விடலை. ஏன்னா எனக்கு சுகம் கொடுத்த வேலைக்காரன் சுமக்கிறதா, நீ போப்பா. இவர் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து மேட்டில் வாங்கி வச்சுட்டு நல்ல பிள்ளை மாதிரி வந்து நின்றார். அப்போ எலிசா கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? பின்பு அவன் உள்ளே போய் எஜமானுக்கு முன்பாக நின்றான். உண்மையான ஆள் மாதிரி போய் நின்னான். அப்போ கேட்டார், கேயாசியே எங்கேருந்து வர? இவன் சொல்லியிருக்கலாம்ல, ஐயா கொஞ்சம் கொண்டு போனாலும் ஆசை வந்துச்சு ஓடனேன்னா மன்னிச்சிருப்பார். ஆனால் இவன் என்ன சொன்னா தெரியுமா? எங்கேயும் போகலையா, உமது அடியான் இங்கே தான் இருக்கேன். அவர் கேட்டார், அந்த ரதத்திலிருந்து குதிச்சான நாகமான், அவன் குதிச்ச போது என் மனம் உங்ககிட்ட இல்லையப்பா, நீ என்கிட்ட ஆளாத்தான் இருக்க, மனம் எங்கே இருக்கு? இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவருக்குள்ள வர்றோம், ஆனால் நம்முடைய மனம் எங்கே இருக்கிறது? நம்முடைய மனம் முழுவதும் ஆண்டவருக்குள்ள வந்துருச்சா? இவனுடைய மனசு வேற பக்கம் இருக்கு, பொருள் ஆசை. ஆனால் இருக்கிற இடம் எது? 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருத்தனாலையும் கூடாது. ஆண்டவருக்குள்ள வந்தேன்னா எல்லாத்தையும் வெறுத்துடணும், எதுவும் இருக்கக்கூடாது. என் நிமித்தம் தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது சகோதரனையாவது சகோதரியாவது விட்டவன் எவனோ அவன் தான் 100 பெறுவான். இவன் அப்போ வாங்கிட ஓடுனான், வந்து நின்று சொன்னான், எங்கேயும் போல. அப்போ இந்த நாகமான் கொடுத்துக்கும் போது, நீ எங்கே இருந்துச்சப்பா? சரி பரவாயில்ல, நீ ஒன்று செய், வியாதியை தானாக தேடுற, நான் என்ன செய்கிறது அப்படின்ட்டு நாகமானை விட்டு போன குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியையும் என்றென்றைக்கும் பிடிக்க. இன்னைக்கு லெப்பர்சி அப்படின்னு ஒருத்தர் இருந்துச்சுன்னா அவர் யாருடைய சந்ததி? கேயாசின் சந்ததி. தானாய் தேடிக்கொண்டவல்ல அவன் ஒருத்தன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப நல்லது. இந்த ஊழியத்துக்கு ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் ரெக்கார்டிங் ஒலிபரப்புக்கான கட்ட வேண்டிய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிங்க. ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா 4000 ரூபா. எனக்கு அன்பானுடைய நீங்களும் உங்கள் வேலை, ஒரு வேளை பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் பிள்ளைங்க நல்ல உயர்கல்விக்கு வந்த நாள், அல்ல படித்து முடித்து வேலை கிடச்ச நாள், தங்களுக்கு அன்பானுடைய நினைவு நாட்கள், இப்படிப்பட்ட நாட்களில் நீங்களும் கர்த்தர் ஏவினா தாங்கலாம். பார்வையற்ற மக்களுக்கு ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம். ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு 50 பேருக்கு 100 பேருக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். அது மட்டும் இல்லை, எத்தனையோ பணி, கட்டுமான பணி. திருநெல்வேலிலாம் பார்த்தீங்கன்னா வயதானவங்க, நேற்று கூட ஒருத்தர் வந்து கெஞ்சா, 65 வயசு, ஐயா என்னை எடுத்துக்கங்கய்யா, ஒருத்தருமே பார்க்க மாட்டேன்னா, சொந்தக்காரங்க இருக்காங்க, எதுவும் ஒருத்தரும் பிரயோஜனம் இல்லையா, என்னை தயவு செய்து எடுத்துக்கங்கன்னு ஒரு டாக்டரம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் என்ன செய்கிறது, எங்கிட்ட இடம் பத்தலையே. இன்னொரு அரை கட்டம்னா அதுக்கு வசதி வரல. வயதானவங்க உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு ஒரே ஒரு வெஸ்டர்ன் பாத்ரூம் கட்டணும். அதுவும் நான் தொந்தரவு பண்ணி பிள்ளைகிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கி கட்டினேன். இன்னும் ஒரு பாத்ரூம் எப்படியா கட்டணும்.
ஏன்னா வயதானவர்கள்லாம் உட்காரணும், என்னையும் சேர்த்து நானும் வயசாகி போய் உட்கார்ந்து எந்திரிக்க முடியல. எனக்கு கண்பார்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே இருக்குது, கட்டி முடிக்கப்படணும். அதற்காக ஜெபிங்க. கர்த்தர் ஏவினால், ஏன் நானே இந்த வயதானவங்களுக்கு ஒரு அறையை கட்டித்தார முன்வாங்க, கர்த்தர் என்னைக்கும் உங்கள் கணக்கை பரலோகத்தில் வச்சுருப்பார். ஒரு கழிப்பறை கட்டித்தார முன்வாங்களே, ஆசீர்வாதம். எத்தனை காரியத்தை இன்றைக்கி எத்தனையோ வட்ட அதை நம்பி இதை நம்பி 5 லட்சம் கொடுத்தேன் 10 லட்சம் கொடுத்தேன் கொண்டு ஓடி போயிட்டாங்கிறீங்களே, கர்த்தருக்காக கொடுத்த பாருங்களேன். ஆனால் நமக்கு தான் மனசு வரல. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி பிரதர் தாங்க அப்படின்னு கேட்பீங்க. இங்கே ஃபோன் நம்பர் மேலே டிஸ்பிளேயில் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. நீங்கள் தொடர்புலாம் என்னிட்ட கேட்டாலும் உங்களுக்கான வழிமுறைகளை அல்லது ஐயா டிரான்சாக்ஷனுக்கு அக்கௌண்ட் நம்பர் எது கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். நான் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக எப்போதும் ஜெபிப்பதுண்டு. ஒரு காரியம் நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ நான் மாதம் காணிக்க ஓடுறேன், எனக்கு பதில் அப்படியே ஒரு ஃபோனில் கூட பதில் அனுப்பக்கூடாதாமீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே இருக்கிற அநேகர் பார்வையற்ற மக்கள். ஆகையினால உங்களுக்கு உடனே பதில் எங்களால் அனுப்ப முடியாமல் இருக்கும். ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் ஃபோன் நம்பரோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவீங்கன்னா உடனே கூப்பிட்டு உங்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன். தயவு செய்து நீங்கள் இந்த உதவியை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நல்ல நாளிலே தானாய் தேடிக்கொள்ளுகிற வியாதிகள் அதை கர்த்தர் நீக்கவே முடியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, உன் தேவனாய் கர்த்தர் உன் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார் என்று சொன்னீங்களே. ஆனால் தானா தேடிக்கொள்ளுகிற வியாதி அது கடைசி மட்டும் அவனை வாட்டி தான் வதைக்கிறது. ஒரு கேயாசியை போல, ஒரு ஓசியாவை போல நாங்கள் இருந்து விடாதபடிக்கு என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.